ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். சிம்ம ராசி, இப்ப சிம்ம ராசிக்கு அடுத்து வரப்போற சனி என்ன சனி? ஏன்னா நம்மளை பாதிக்கக்கூடியது மிக முக்கியமான கிரகம் சனி கிரகம் தான். அதுதான் நம்முடைய பிறப்புக்கும் காரணம், நம்முடைய வாழ்வுக்கும் காரணம். அடுத்து நம்ம என்ன பிறவி எடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கும் காரணம் சனி கிரகம். கர்மக்காரகன் யாரு? சனி பகவான். இப்ப எங்க இருக்கோம்? கண்டச்சனியில இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? ரணருண சனியில சிக்கி இருந்தோம். அதுல இருந்து தப்பிச்சு கண்டச்சனிக்குள்ளார விழுந்தோம். இப்ப அதுல இருந்து தப்பிச்சு எங்க விழ போறோம்? அஷ்டம சனியில விழ போறோம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். புயல்ல இருந்து தப்பிச்சு நெருப்புல விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் ரணருண சனியில இருந்து தப்பிச்சு கண்டச்சனியில விழுந்தீங்க. நெருப்புல இருந்து தப்பிச்சு பூகமத்துல விழுந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் கண்டச்சனியில இருந்து அடுத்தது அஷ்டமச்சனிக்கு மாற போறீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இதுல எதுவுமே நல்ல சனி இல்லையே, கொடுக்கிற சனி இல்லையே, யாராருக்கோ பாக்கிய சனி வருது, தொழில் சனி வருது, லாப சனி வருது, எங்களுக்கு கண்டச்சனியாவும் அஷ்டம சனியாவும் ரணருண சனியாவும் வருதே, அப்ப இந்த 7.5 வருஷம் எங்களுக்கு அடிதானா? எப்படியாவது தப்பிச்சு அடுத்த சனியாவது நல்ல சனி வருமானு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த சனி எங்களை தூக்கி விடுமான்னு நினைச்சா அடுத்தது அஷ்டம சனியா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்? நீங்க தலைப்புல பார்த்திருப்பீங்க, 7.5 சனி அப்படின்னு போட்டிருப்பேன். நமக்கு 7.5 சனியா? 7.5 சனி நமக்கு இப்ப வராதே அப்படின்னு பயந்து உள்ள வந்தவங்களுக்கு 7.5 சனியை விட கொடுமையான சனி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வரப்போறது. உங்களை பயமுறுத்தத்துக்காக இதை சொல்லல. இப்போ ஒரு பூகம்பம் வரப்போகுது அலர்ட் பண்றாங்க அப்படின்னா பயமுறுத்தத்துக்காக அலர்ட் பண்ணல கவர்மெண்ட்ல. நாம எச்சரிக்கையா எந்த இடத்துல நம்மளை மாத்திக்கணும், எந்த இடத்துல நம்ம தங்கணும், எங்க இருக்கணுமோ அங்க நம்ம சேஞ்ச் ஆயிக்கணும், நம்மளை அந்த அளவுக்கு பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். அதே நோக்கத்தோடு தான் இந்த பதிவு. அதனால 7.5 சனியை விட மிக கொடுமையான சனி. நீங்க அலட்சியமாவும் இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமும் பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது. இங்க சிந்தனை, செயல், உழைப்பு, பரிகாரம் கண்டிப்பா 7.5 சனியை விட உங்களுடைய இந்த 7.5 வருஷம் மிக மிக துரதிர்ஷ்டவசமானது. சிங்கம் மாதிரி நடந்த என் அன்பு சிம்மராசி நண்பர்கள் தோழிகள் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கீங்க. கண்டச்சனியில படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7.5 சனி அனுபவப்பட்டவங்க தனுசு, மகரம், கும்பம், இப்ப மீனம், இவங்கெல்லாம் விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நான் 7.5 சனின்னு தலைப்பிலே வச்சிருக்கேன். ஆனா 7.5 சனியை விட கொடுமையான சனியில இருக்கீங்க. இந்த இடத்துல இந்த சனி பகவானை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எதுவும் தானா வரல. நாம எப்போதோ செய்த செயல்களுக்கு, எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவங்களுக்கு இப்ப நம்ம அனுபவிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்முடைய பாவ புண்ணியங்களை எழுதி வைக்கிற சித்திரகுப்தன் சோர்வடைகிறானோ இல்லையோ, நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கு பார்க்கிற சனி பகவான் என்னைக்கு சோர்வடைகிறதே இல்லை. அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலனையும் தீய பலனையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். சளைக்காம கொடுப்பார். ஏதாவது அதிரடியா செய்யணும்னா ரொம்ப அதிரடியா செய்வார். அவரு தப்பு செய்யும் போது ஏன் தப்பு செய்யறீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டார். நல்லது செய்யும் போது ஏன் நல்லது செய்யறீங்க அப்படின்னு பாராட்ட மாட்டார். ஆனா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் அவர் கைக்கு போச்சுன்னா அங்கதான் அதற்கான மார்க்கை போட்டு அனுப்புவார். இங்க மார்க் போடுறாரு அப்படின்னா எக்ஸாம் பேப்பர்ல 2 மார்க்கு அப்படின்னா ரைட்டா எழுதிருந்தா 2 மார்க்கு, தப்பா எழுதிருந்தா தப்பு. ஆனா இங்க மைனஸ் பண்ணுவார். இது எந்த முறை அப்படின்னா நீட் தேர்வுல ரைட்டா இருந்தா 2 மார்க்கு, தப்பா எழுதிருந்தா அந்த 2 மார்க் மைனஸ் ஆகும். அப்படித்தான். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அமைதியா இருந்துடணும், அதை அனுபவிக்க பழகணும். அதுக்கு பதிலாக மாற்று வழியை நம்ம கடைபிடிச்சோம் அல்லது குறுக்கு வழியில போனோம் அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த கண்டச்சனிக்கும் அடுத்து வரப்போற அஷ்டம சனிக்கும் கண்டிப்பா பயந்தாகணும். அதே நேரத்துல நான் நேர்மையா இருக்கேன், மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கல, உண்மையா உழைக்கிறேன், என்னுடைய வேலையிலையும் தொழிலையும் நான் நியாயமா நடந்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார். அஷ்டம சனியால பல ஆபத்துகள் வந்தாலும் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காக்கும்? ரெக்கை விரிச்சு இடி, மின்னல், புயல், பூகம்பம், மழை இதெல்லாமே தடுத்து எப்படி காக்குமோ அந்த மாதிரி சனி பகவான் உங்களை காப்பார். சனி பகவான் யாரு? சூரிய பகவானுடைய மகன். இது ஜோதிடத்துல இருக்கிற ஒரு முறை. அப்ப அவர் எதெல்லாம் காப்பாத்துவார், எதெல்லாம் கணக்கு பார்ப்பார் அப்படின்னா மெயினா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கு. குடும்பத்தை கவனிக்கிறது ஒரு கிரகம், தொழிலை கவனிக்கிறது ஒரு கிரகம், நம்முடைய செல்வங்களை கவனிக்கிறது ஒரு கிரகம், நம்முடைய வேலையை கவனிக்கிறது ஒரு கிரகம்,
நம்முடைய வலிமை, உடல்நிலை, இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடங்கள் உண்டு. இப்ப சனி பகவானுக்கு எந்த இடம் அப்படின்னா மிக முக்கியமான இடத்த இறைவன் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எதை கொடுத்திருக்கிறாரு, ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா நடந்துக்கணும், தப்பே பண்ணக்கூடாது. அப்ப இதுல தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. எதுல அப்படின்னா தொழில், வேலை, கர்மானா நாம செய்யற செயல்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயமா இருக்கணும். தீய விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும். எள்ளு போட்டா எள்ளு தான் முளைக்கும், கொள்ளு போட்டா கொள்ளு முளைக்கும், பில்லு போட்டோம்னா பில்லு தான் நமக்கு முளைச்சி அறுவடை செய்வோம். அப்ப கர்ம வினை. அடுத்தது ஆயுள் காரகன். ஆயுள் எந்த நேரத்தில் நமக்கு ஆயுள் நீட்டிக்கணும், எப்ப முடிக்கணும், இதையெல்லாம் சரி பார்க்கிறவர், இந்த கணக்கையெல்லாம் சரி பார்க்கிறவர் சனி பகவான். அசுப கிரக வரிசையில் இவர் இருந்தாலும் இவர் ஒரு நீதிமான். எல்லாரும் சனியனே சாத்தானே அப்படின்னு திட்டுறது யார? இவரை தான். அப்போ உங்களை யாராவது திட்டினாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கணும், சந்தோஷப்படணும். இப்ப கண்டச்சனி நடக்குது, அடுத்து அஷ்டம சனி. இப்பெல்லாம் உங்களை சனியனேன்னு நிறைய பேர் திட்டுவாங்க, சாத்தானேன்னு அப்படின்னு மனசுலயாவது திட்டுவாங்க. அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க, ஏன்னா நேர்மையா இருக்கீங்க, நியாயமா நடந்துக்கிறீங்க, நல்லது செய்றீங்க. ஏன்னா சனியன் யாரு? சனி பகவான் யாரு? நீதிமான், நியாயமான நீதிபதி. இங்க இருக்கிறவங்க கூட அரசியலுக்கும் பணத்துக்கும் கட்டுப்படுவாங்க. ஆனா சனி பகவான் இறைவனுக்கு கூட கட்டுப்பட மாட்டார். சொந்த பந்தம்லாம் அப்புறம், எனக்கு நீதி, நேர்மை, நியாயம் இதான் முக்கியம் அப்படிம்பாரு. அதனாலதான் சனி கிட்ட நம்ம நேர்மையா நடந்தோம், எந்த ஒரு விஷயத்துல, இப்ப நான் சொன்ன விஷயத்துல நேர்மையா இருந்தோம் அப்படின்னா சனிய மாதிரி யோகங்களை கொடுக்கக்கூடியவர் யாருமே இல்ல, அள்ளி கொடுக்கிறவர் யாரும் இல்ல, அள்ளி எடுக்கிறவரும் யாரும் இல்ல. தப்பா நடந்துகிட்டோம் அப்படின்னா மொத்தமும் வயிற்சி எடுத்துருவார் அப்படி. அதனால இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரணருண சனியிலிருந்து தப்பிச்சு கண்டச்சனியில உட்காந்துருக்கீங்க. சரி, கண்டச்சனியில இருந்து நமக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா அல்லது நல்லது நடக்குமா அப்படின்னா எங்க விழுறீங்க? நெருப்புல விழுறீங்க. பூகம்பத்துல இருந்து நெருப்புல விழுற கதை தான் இப்போ உங்க கதை. அல்லது நெருப்புல இருக்கீங்களா, பூகம்பத்துல விழுற கதை தான் உங்க கதை. ஏன்னா கண்டச்சனி அப்படின்னாலே ஒரு 4-5 வருஷமா படாத பாடு படுறவங்க தான் சிம்மராசி நண்பர்கள். குடும்பத்துல சண்டை, வேலையில பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போனாலும் திரும்பி வர்றது, நினைக்கிற விஷயத்த தடை இல்லாம செய்ய முடியல, கிடைச்ச வேலை கூட திருப்தி இல்லாம இருக்கு, இருந்த வேலையை விட்டும் வெளியிலையும் வந்துட்டீங்க, வீண் வாக்குவாதம், தேவையில்லாத குடும்ப சண்டை, பிரிவுகள், எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காம இறங்கி மாட்டிக்கிறது, சாப்பிட்ற சாப்பாடு கூட கவலையில ஜீரணமாகாது, காரணமே இல்லாம நோய், எடுக்கிற காரியம் எல்லாத்துலயும் தடை, தோல்வி, தாமதம், மனசுல ஒரு குழப்பம், கலக்கம், பணத்தட்டுப்பாடு, அதனால கடன், வாகனங்கள் தேவையில்லாம பழுதாகிறது, வழக்குகள்ல சிக்கிக்கிறது, உங்க மீது எவ்வளவு பழி விழுந்திருக்கும், எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க, தோல்வி, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை. ஏன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது விதி. அது மாதிரி சிங்கம் அப்படின்னா எப்பொழுதுமே சிங்கமாவே தலைவனாவே இருக்க முடியாது. சிங்கத்துக்கும் ஒரு கெட்ட காலம் வரும். எப்படி யானைக்கும் ஒரு நல்ல காலம் வர்றது மாதிரி பூனைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, எப்பொழுதுமே சிங்கத்துக்கும் நல்ல காலமே இருக்காது, அதுக்கும் ஒரு கெட்ட காலம் வரும் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு காணாம இருக்கீங்க. எப்படி நடந்திருப்பீங்க உங்க ஊர்ல? சிங்கம் மாதிரி அதிரடியா இருந்திருப்பீங்க, எல்லாரும் பயந்திருப்பாங்க, ஒரு பெயரோடும் புகழோடும் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே ஒரு ஆட்டி வச்சிருக்கும். ரணருண சனியில கொஞ்சம் புடுங்கி இருக்கும், கண்டச்சனியில மொத்தமாவே இழந்திருப்பீங்க. அடுத்தது வர்றது என்ன? மிச்ச மீதியும் எடுத்துட்டு போற சனி. அப்ப என்ன நடந்தது? இதுக்கு எல்லாமே காரணம் விதி தான், நம்முடைய கர்மா தான் காரணம். இந்த இடத்துல சனியை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்முடைய கர்மானா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க இழந்ததை மீட்டு விடலாம். அப்ப என்ன கர்மானா என்ன சொல்லி புரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த கர்மானா நாம செஞ்ச செயலுக்கு வினையாக வந்து நிக்குது. நாம விதைச்ச விதை இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. நாம ஏதோ பழம் கொடுக்கிற மரத்தையோ அல்லது நெல் விளையிற விதையோ நம்ம விதைக்கல. ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அறியாமலே புல்லையும் முள்ளையும் நம்ம விதைச்சு வச்சுட்டோம், அது இன்னைக்கு விளைஞ்சு நிக்குது. அப்ப அந்த கர்மாவை தீக்கணும் அப்படின்னா ஒரே வழி பரிகாரம் தான், வேற வழியே இல்லை. இறைவனிடம் சேரணும். விதி நம்ம பிறக்கும் போதே எழுதியாச்சு. அதை மதியால எவ்வளதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், உழைச்சு பார்த்துட்டோம், எவ்வளவோ சிந்தித்து செயல்பட்டு முடியல. அப்ப இறைவன் தான் கதி. இதுதான் இந்த விதி மதி கதி. இது ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம். அப்ப கதி, இறைவனே கதி. அப்ப ஏதாவது பரிகாரம், ஆன்மீக தலம், கிரிவலம், உண்ணாவிரதம், பாத யாத்திரை, இப்படி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது இந்த 7.5 சனியை விட கொடுமையான கண்டச்சனி அடுத்து வர அஷ்டம சனியிலிருந்து உங்களை காப்பாற்றும். அப்ப பரிகாரம் செஞ்சா எல்லாமே நீங்கிடுமா, நல்லது நடந்துடுமா அப்படின்னா அதுதான் இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? அப்ப பரிகாரம் செய்யறதெல்லாம் வேஸ்டா? அப்படியும் இல்லை. பரிகாரங்கள் எதுக்கு அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் எளிமையா கடக்கிறது, அதை கடக்கக்கூடிய வலிமை, மனப்பக்குவம், தன்னம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரு எனர்ஜியை கொடுக்கிறது. இதுதான் பரிகாரம்.
ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ நம்ம சிட்டிக்கு போய் வாங்க போறோம் அப்படின்னா வெறும் சில்லறையா நம்ம எடுத்துட்டு போறோம், நாணயமா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா எத்தனை மூட்டை நம்ம எடுத்துட்டு போகணும், கஷ்டம் தானே. அதையே பணமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டியில எடுத்துட்டு போகலாம், ஈஸியா. அப்ப பரிகாரம் இப்படிதான் செயல்படும். நம்ம செய்யற பரிகாரத்துக்கு ஏற்றது மாதிரி பெட்டியா நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்மளுடைய கஷ்டம் குறையும், துன்பம் குறையும், நோய் குறைக்கப்படும். அதை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், இந்த பாத யாத்திரை கிரிவலம் போறோம், திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு அற்புதமான பரிகாரம். நம்மளே நோகடிச்சுக்கிறது, நோய் வந்தா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா கிரிவலம் சுத்துறது ரொம்ப கஷ்டம், அதையே நம்ம சுத்தி வரோம். அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு இறைவன் கொடுக்கிற நோயை விட, கஷ்டங்களை விட நம்மளே அந்த கஷ்டத்தை அடையிறோம். அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த பணப்பெட்டியை விட மொபைலை கொடுக்கறது கையில. அப்ப அதுல எல்லாமே வந்தது ஜிபே. அப்ப நம்ம பெட்டியை கூட எடுக்க வேண்டியதுல கையை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், போனை பையில வச்சுட்டு. அந்த மாதிரி நம்முடைய வினைகள் குறைக்கப்படும், அதை தாங்கக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இவ்வளவுதான், இதை மட்டும் புரிஞ்சுங்க. அப்ப நீங்க எப்பொழுதுமே சனி பகவானை வணங்கியே ஆகணும். இல்ல எனக்கு சாமி கும்பிடுறதே பிடிக்காது, இதுல நான் எங்க சனி பகவானை வணங்குறது? எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவானை வணங்க கூடாது அப்படின்ட்டு. சனி பகவான் அப்படின்னா அதுவும் ஒரு கிரகம் தான், அதுவும் ஒரு தெய்வம் தான். சனி பகவான் தனி சன்னதியில எங்க இருப்பார் அப்படின்னா திருநள்ளாறு, அங்க தனி சன்னதியும் இருக்கு, ஈஸ்வரனுடைய சன்னதியும் இருக்கு. அங்க போனீங்கன்னா பரிகாரங்கள் அற்புதமா உங்களுக்கு தீர்க்கப்படும். அதை விட இன்னும் இந்த மந்திரத்தை மனசுல வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே இந்த மந்திரம் மனசுல இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்படியும் இன்னும் 5 வருஷத்துக்கு அஷ்டமசரி அடுத்து நம்ம தொட போறோம். அப்பயும் இந்த மந்திரம் நமக்கு தேவைப்படும். மந்திரங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை போய் சேரக்கூடியது, சனீஸ்வரனை போய் சேரக்கூடியது. அதுல ஒரு வலிமை இருக்கு, அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அதனால சனி பகவானின் மூல மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கிரீன்ல இருக்கு, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை 2 முறை இல்ல, நம்ம கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ 19,000 முறை, 1,08,000 முறை, இப்படி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்க டைம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லிட்டே வரலாம், ஒரு நாளைக்கு 1008 முறை சொல்லலாம். அதை எழுதி வச்சுக்கலாம் எத்தனை முறை சொல்லியிருக்கோம் அப்படின்னு. என்னைக்கு நீங்க 1,08,000 முறை சொல்றீங்களோ அன்னைக்கு சனீஸ்வரன் எல்லா துன்பங்களையும் முழுசா நீக்கி அருள் கொடுத்துருவார், சுதந்திரம் கொடுத்துருவார், விடுதலை செஞ்சிருவார். இந்த தர்ம யுத்தத்துல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா 1,08,000 முறைங்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு நோயை கூட தாங்கிடலாம், ஒரு அவமானத்தை கூட தாங்கிடலாம், ஒரு அசிங்கத்தை கூட தாங்கிடலாம். ஆனா 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தையே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா தாராளமா நமக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பார் சனி பகவான். அதுதான் அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க. ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனைச்சராய நமக அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக கடன் வாங்கி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப ஆபத்து. அகல கால் வைக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்துல வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இப்ப நடக்கிற கண்டச்சனில எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க, படாத கஷ்டமே இல்ல அப்படின்னு அனுபவிச்சிருப்பீங்க. சரி, அடுத்த வர அஷ்டமச்சனில என்ன நடக்கும் அப்படின்னா 8ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பார்க்கிறார். எந்த இடத்தை பார்க்கிறாரு? 3ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் இந்த அஷ்டமத்து சனி பார்க்கிறார். இதுதான் அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுறது. இந்த 3 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். தொழில், தனம், முயற்சி. அந்த 3 விஷயத்திலையும் கைய வச்சா என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷன்? அதனாலதான் எல்லாருமே பயப்படுறோம். உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய முடக்கம், பிரச்சனை இதுதான். அதனால ரொம்ப பயந்துடாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரு பயப்படணும்? முயற்சி இல்லாதவங்க, சிந்திக்காதவங்க, அடுத்தது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தாதவங்க தான் பயப்படணும் அஷ்டம சனிக்கு. ஆனா எல்லா விஷயத்திலையும் நீங்க ரெடியா இருக்கீங்க, சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா இருங்க. எந்த விஷயம்? தொழில், தனம், முயற்சி. இங்க வந்து நீங்க பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும். அடுத்து இந்த கண்டகச்சனில இருந்து அந்த அஷ்டம சனியை நம்ம சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும். அப்ப இந்த விஷயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்க்கறதுக்கு இப்பயே நீங்க ரெடி ஆயிடுங்க. அப்ப ரெடி ஆயிடுங்க அப்படின்னா நிதி இழப்பு, மறைந்திருக்கிற எதிரிகளால பிரச்சனை, பலனே இருக்காது ஆனா பயணம் செய்வீங்க. வறுமை திடீர்னு உங்களை வாட்டும். ஏன்னா தனத்துல பிரச்சனையாகும், பொருளாதாரத்துல பிரச்சனையாகும். அடுத்து உங்களால முயற்சியே பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு சோம்பல ஆக்கும், சோர்வு அடைய செய்யும். ஏன்னா சனி அப்படின்னா இருள் கிரகங்கள், இருட்டு, வாழ்க்கை இருட்டாக்குற கிரகம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், நீங்க ஒளி கிரகம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை சோர்வடைய வச்சு நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிக்க வைக்கும். ரொம்ப லேட்டா எந்திரிப்பீங்க. அதையெல்லாம் மாத்தி காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அப்ப மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க. இதுல தொழில்ல சக ஊழியர்களே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. பணிச்சூழல்லாம் அவ்வளவு நிம்மதியா இருக்காது. ஏதாவது ஒரு கஷ்டங்களை தாங்கிட்டே இருப்பீங்க. அரசு துறையோ, தனியார் துறையோ, அல்லது உங்களது சொந்த தொழிலோ, வேலையோ, சவால்கள் இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம் அதிகரிக்கும், பதட்டம் உருவாகலாம், செலவுகள் அதிகரிக்கும். ஆனா இங்க என்னன்னா சனியினுடைய இயல்பே தாமதமா உங்களை சிக்க வைப்பார் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதே மாதிரி தாமதமா புரிய வச்சு அதுல இருந்து மீட்பார். அப்ப ரொம்ப முக்கியம் இந்த அஷ்டம சனியில
இந்த 3 விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி முதல் ஒரு விஷயத்துக்கு நம்ம அமைதியா இருக்கணும். டக்குன்னு பெரிய முதலீடு போடக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது, யாருக்கும் கடனை கொடுக்க கூடாது, எப்பொழுதும் முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். அஷ்டம சனி அப்படின்னாலே டக்குன்னு அவசரப்படுறது, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்யணும்ப்பா. நிறைய பேரை பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு ஒரு 6 மாசத்துல பார்த்தா எழுத்து மூடிட்டோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த அஷ்டம சனி செய்யற வேலை. உடனுக்குடன் செய்ய தூண்டும், அங்க பாடங்களை கத்துக் கொடுக்கறது அதனுடைய வேலை. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கெல்லாம் இப்ப இருந்து நீங்க தயாராகிக்கணும். உண்மையா இது ஒரு அற்புதமான உங்களுக்கு வீடியோ தான். இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படி உணர்ந்து கொள்ளுங்கள், உண்மை என்று நம்புங்கள், அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்க நம்பணும். நம்பினாதான் அவங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும். கடின உழைப்பு இருக்கும், கடினமா உழைச்சாதான் ஒரு காரியத்துல ஜெயிக்க முடியும். தொழிலையோ வேலையிலயோ கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். இந்த அஷ்டம சனி கடைசியாவே அள்ளி கொடுப்பார் சனி பகவான். நீங்க உங்க கணக்கை சரி பார்க்க வர்றது மட்டும் இல்லாம உங்க கூடவே இருந்து நீங்க என்னெல்லாம் செய்றீங்க, நியாயமா செய்றீங்களா, 4 பேருக்கு நல்லது செய்றீங்களா, அவருக்கு தேவையானதை அவரை மகிழ்ச்சி படுத்துறீங்களா, அவ்வளவுதான். இதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். ஒரு நீதிபதி நம்ம வீட்டில் நம்ம வந்து கவனிக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லது நம்ம வீட்டில் கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி இருப்போம்? ஒரு சின்ன தப்பு பண்ணுவோமா? அப்படி நினைச்சுக்கிங்க. இதுல இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். உடல்நல பிரச்சனை வரும், உறவுல பிரச்சனை வரும், மன உளைச்சல் வரும், பணம் அதிகமா தேவைப்படும், குறுக்கு வழியில போனதான் ஜெயிக்க முடியுங்கிற உணர்வு வரும், நோய் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியும், வீடு கட்டணுங்கிற ஆசை வரும், அது மாதிரி சொத்து வாங்கணும், உயர்தரமான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அதுதான் அஷ்டம சனி. நம்ம அதிகமா ஆசைப்பட வச்சு நம்ம அதை உடனே செய்ய வச்சு இப்போ உடனே செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஒன்று நமக்கு அந்த வருமானம் வந்திருக்கணும். அப்போ வந்த வருமானத்தை அதில் போட்டுருவோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுங்களேன். நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10,000 12,000 ஃபோன் வாங்கிக்கலாம், கொஞ்சம் சிந்திச்சு. ஏன்னா எல்லாமே அதில் இருக்கிறதா இதில் இருக்கு. ஆனால் நம்முடைய தரத்தை வெளியில காட்டணும், நாம பில்டப் போடணும், நம்மளை எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக ஐஃபோன் வாங்குறாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நம்மளும் வாங்குறோம் அப்படின்னா அது 1.5 லட்சம் 1 லட்சம். அப்போ ஒன்று நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை ஒரே இதில் கொட்டுவோம், இல்லைன்னா கடன் வாங்குவோம். அப்போ அதில் ஒரு சிக்கல் நமக்கு வந்துடும், அங்கே சிக்குப்போம். இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சனியில் மட்டும் இல்லை, அடுத்த சனியை நோக்கி. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஹெட்லைனில், 7.5 சனி ஆரம்பம், தொடங்குகிறது 7.5 சனி அப்படின்னு. 7.5 சனி வந்தால் மட்டும்தான் 7.5 சனி இல்லை, அதை விட மிக முக்கியமான சனி இந்த 7.5 வருஷமும் உங்களுக்கு. ரணருண ரோகசனி, கண்டகச்சனி, அடுத்து அஷ்டம சனி. தப்பிக்கவே முடியாது ராஜா, சிந்தித்து செயல்பட்டால் ஈஸியாக தப்பிக்கலாம் ராஜா. ஆன்மீகம் தான் இப்போ உங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கணும். ஆன்மீகத்துல நாட்டம் இருந்தா தைரியம் வரும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சந்திக்கலாங்கிற துணிவு வரும். ஆன்மீகம்னா சும்மா இல்ல, எனர்ஜி, ஒரு பவர், இந்த கிரகங்களுடைய தாக்கம், பிரபஞ்சத்தின் தாக்கம், அதுதான் ஆன்மீகம். இந்த உலகமே சூழ்ந்து நின்றாலும் இறைவனின் துணை இருந்தா எல்லாரையும் தூசா மாத்திரலாம், பறந்துருவாங்க எல்லாரும். அதனாலதான் ஆன்மீகத்தை எப்பொழுதுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை விடாதீங்க, உங்களுடைய சிந்தனையை விடாதீங்க, உண்மையான உழைப்பை விடாதீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையே ஏழைகளுக்கு உதவுங்க, உணவு உடை தானம் செய்யுங்க, சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோவிலுக்கு போங்க. முக்கியமா ரொம்ப முக்கியம் சிவன் கோவிலுக்கு போறது. இந்த வெள்ளையங்கிரி அந்த கோவிலுக்கு போங்க, சிவன் கோவிலுக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. ஒரு அற்புதமான பரிகாரம் அதெல்லாம். நாமளே நம்மளை நோகடிச்சு ஒரு நோய்க்கு ஈடான, ஒரு பிரச்சனைக்கு ஈடான, கடன் பிரச்சனைக்கு ஈடான, அவமானத்துக்கு ஈடான கஷ்டங்களை அனுபவிக்கிறது அந்த கிரிவலங்கள், பாத யாத்திரை, இதெல்லாம் போங்க. சனி கோவிலுக்கு, சனி பகவான் கோவிலுக்கு எண்ணெய் தானமா கொடுங்க. முடிஞ்சா எள்ளெண்ணெய் கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், பஞ்சதீப எண்ணெய் தரமான எண்ணெயா கொடுக்கலாம். எங்கேயுமே தரமான எண்ணெய் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா 100 ரூபாய்க்கு தரமான எண்ணெய் கிடைக்குமா? பஞ்சதீப எண்ணெய்லாம் ஒரு 5 எண்ணெய் கலந்து கொடுக்கணும். அதெல்லாம் தரமான சுத்தமான எண்ணெயா இருக்கணும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், பசுமாட்டு நெய், இதை கலந்துதான் பஞ்சதீப எண்ணெய். அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை ஒன்னு சேர்க்கக்கூடிய சக்தி. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது எல்லாமே தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி. இது எல்லாமே நமக்கு சாதகமா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்திலையும், வேலையிலையும், செயல்லையும், தொழிலையும் நம்ம சாதிக்கவே முடியும். அதை ஏத்துக்கிட்டு நம்மளால வாழவே முடியாது முதல்ல. அப்ப அந்த பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அந்த எண்ணெயும் தரமான எண்ணெயா இருக்கும்போது மிக சிறப்பு. கொண்டு போய் தானமா கொடுத்தீங்க கோவிலுக்கு அப்படின்னா நம்முடைய பாவங்களை அது போக்கும், புண்ணியங்களை சேர்க்கும். அதுதான் பஞ்சதீப எண்ணெய்க்கான சிறப்பு. எங்கேயும் உங்களுக்கு தரமானதா கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. செக்கலாட்டின எண்ணெயை யாருமே தீபத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் இப்ப கிடைக்கிற எண்ணெய், நெய் இதெல்லாம் கடைகள்ல, ஹோட்டல்ல பயன்படுத்தின 2ஆம் தர எண்ணெய்கள். அதெல்லாம்
கீழே வேஸ்டா தூக்கி போடுற எண்ணெயை கொண்டு வந்து அதை சுத்திகரிச்சு அதுல கலந்து அதை நெய்யாவும் எண்ணெயாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நல்லெண்ணெய் என்ன விலை வைக்குது, நெய் என்ன விலை வைக்குது, வேப்பெண்ணெய் என்ன விலை வைக்குது, இழுப்பெண்ணெய் எப்படி விற்குது? அப்ப இப்படிலாம் எண்ணெய் விற்கிறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை தீக்க போற நம்ம போலியான எண்ணெய்களை வாங்கி என்ன சேர்த்துக்கிறோம்? நம்மளும் பாவத்தை சேர்த்துக்கிறோம். இவங்க சுத்தமான எண்ணெய்களை, செக்குலாட்டின எண்ணெய்களை தீபமா பயன்படுத்துறாங்க. ஒரு அற்புதமான எண்ணெய்கள், தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், பசுமாட்டு நெய், அது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இதெல்லாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள். அதை இவங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்ல, உணவுப் பொருட்களும் தரமானதா செய்யறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்கள். உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே கிடைச்சா கூட வாங்கிக்கிங்க. ஆனா தரமானதா, சுத்தமானதா இருக்கிறது ரொம்ப நல்லது. பாவம் போக்க போன நமக்கு பாவத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது. தரமில்லாத பொருளை பயன்படுத்தாதீங்க. இல்ல நீங்க பூஜை பொருளை பயன்படுத்தாம கூட இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. பயன்படுத்தாம கூட இறைவனை வேண்டிக்கிட்டு வரலாம். அதுக்கேற்ற பலன் உண்டு. ஆனா போற நம்ம பாவத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது. தரமில்லாத பொருளை பயன்படுத்திட்டு ஒரு நெய்யோ எண்ணெயோ அல்லது வீட்டில் நம்ம பூஜை பொருட்கள் ஏற்றுறோம்ல, அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், எண்ணெய்கள், நெய், இது எல்லாமே தரமான பொருளா இருக்கணும். இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. கண்டிப்பா முழு பலனையும் அனுபவிப்பீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்க ஈடுபடணும். முதல்ல எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் ஒரு கை பார்த்துருவோங்கிற தெம்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். ஏன்னா செலவு வரும், கடன் வாங்குற சூழ்நிலை வரும், அதை வேண்டாம்னு சொல்ற தைரியம் வரணும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஆனா கடன் வாங்க கூடாது அப்படிங்கிற தைரியம் வரணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய கடன் கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அதுதானே அஷ்டம சனி. கடன் வாங்க வச்சு சிக்கல்ல மாட்ட விடுறதானே அவருடைய சோதனை கட்டத்துல நம்ம இருக்கோம். நிறைய கடன் கொடுப்பாங்க, நிறைய குறுக்கு வழி கிடைக்கும், குறுக்கு பாதை கிடைக்கும், தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். நீதிபதி பார்த்துக்கிட்டு இருக்காரு, சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த வழியெல்லாம் போகாம தைரியத்தோட நீங்க செயல்படுங்க. அது போதும். சிம்மம் அப்படின்னாலே பொதுவாகவே சிம்மராசி யாரையும் ஏமாத்த முடியாது. எப்படி காட்டுக்கே ராஜா சிங்கம் மாதிரி நாட்டுக்கே ராஜா சிம்மராசி நண்பர்கள், தோழிகள் தான். ஏன்னா பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க, அதிகார பதவியில இருக்கிறவங்க சிம்மராசி நண்பர்கள் தான். ஏன்னா சூரியன் அதிபதி. அப்ப சூரியனுடைய ஆட்சி நடக்குது. பெரிய பெரிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், ராணுவம், போலீஸ், அடுத்தது பெரிய பெரிய கம்பெனில தலைமை பதவியில இருக்கிறவங்க சிம்ம ராசி. ஆனா எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் இந்த மாதிரியான கண்டகச்சனி, அஷ்டம சனிலாம் வரும்போது ஒரு ஆட்டம் ஆட்டி வச்சிரும். அந்த நேரத்துல நம்ம சிங்கம் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது. இங்க சூழ்ச்சி வேலை செய்யணும், இங்க நிதானம் வேலை செய்யணும். சூழ்ச்சி அப்படின்னா சூதானமா துரோகம் பண்றது, கொலை பண்றது அல்லது கெடுதல் செய்யறது, அந்த சூழ்ச்சி இல்ல. கிருஷ்ண பகவான் அந்த மகாபாரத போர்ல எப்படி சூழ்ச்சி பண்ணி கர்ணனை கொல்றாரோ அது மாதிரியான சூழ்ச்சிகள், தர்மமான சூழ்ச்சிகள் இங்க உங்களுக்கு தேவைப்படும். அப்ப நீங்க எந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கீங்க? 7.5 சனியை விட மிக கொடுமையான காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் இருக்காங்க. 7.5 சனி யாருக்கு போயிட்டு இருக்கு? மகரம், கும்பம், மீனம் அங்க போயிட்டு இருக்கு. அதை விட ரணருண சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அதை விட கொடுமையான சனிகள் இங்க போயிட்டு இருக்கு. அப்ப அதனாலதான் சொல்றேன், 7.5 சனியை விட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருந்தாலும் ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா ஈஸியா கடந்துடலாம் உங்களுடைய காலகட்டம். அதனால இங்க பயப்படுறது முக்கியம் இல்ல, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இறைவனை வணங்குறது, சிவன் கோவிலுக்கு போறது, சனி பகவான் கோவிலுக்கு போறது, உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் கோவிலுக்கு போறது, சூரிய நமஸ்காரம் செய்யறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். சனி ஸ்தோத்திரம் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. நான் முன்னாடி ஒரு வரி சொன்னேன் மந்திரம், அதே மாதிரி இதையும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் இது. முடிஞ்சா ரொம்ப கஷ்டம் இருக்கு, இந்த எப்படிதான் இந்த கண்டச்சனியை கடக்கிறது, அஷ்டம சனியை கடக்கிறதுனே தெரியலங்கிற ஒரு பெரிய குழப்பம் வருது அப்படின்னா விரதம் இருங்க. தயவு செஞ்சு சனிக்கிழமை விரதம் இருங்க. விரதம் இருந்து காலையில வீட்டை சுத்தப்படுத்திட்டு பச்சரிசி மாவால கோலம் போடணும். அதுவும் இந்த குட் பேபி கமெண்ட்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே உங்க தரமா வச்சிருக்காங்க. அப்ப அந்த பச்சரிசி மாவாலையும் கோலம் போடுங்க. 1000 பேருக்கு தானம் செஞ்ச அந்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கிடைக்கும். பச்சரிசி மாவால கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுல தூபம் ஏத்தி வீட்டை மங்களகரமா வச்சுக்கீங்க. சாம்பிராணி வாசனை போக வீடு முழுவதும் அது பரவட்டும். வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். சனி அப்படின்னாலே கொஞ்சம் கெட்ட விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்பார். குப்பை சேர்த்து வைப்பாரு, மனசுலயும் குப்பை வரும், கண்திஷ்டிகள் அதிகமா இருக்கும். இந்த அஷ்டம சனி, கண்டச்சனி காலத்தெல்லாம் இதெல்லாம் வீட்டில் நிரம்பி இருக்கும். எதிர்மறை சக்திகள் அதிகமா இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை பூஜை ரொம்ப முக்கியமானது. வீட்டில் அதெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமை முடிஞ்சா விரதம் இருங்க. விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சனிக்கிழமை 21 முறை சொல்லுங்க. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற இந்த சனி சாலிசாவை பாராயணம் செய்யுங்க. ரொம்ப
நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீரும். வீட்டில் இருக்கிற இந்த அசுத்தங்கள்லாம், கெட்ட சக்திகள், எதிர்மறை சக்திகள், கந்திஷ்டிகள்லாம் விலகி ஓடிடும். அதுபோல முக்கியமா காலையிலையும் மாலையிலையும் முடிஞ்சா நீங்களோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களையோ தீபம் ஏற்ற சொல்லுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சொல்லுங்க. ஏன்னா அஷ்டம சனி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் ஆட்டி வச்சுட்டு தான் போகும். கண்டச்சனி நடக்குது, இதையும் தாண்டி போனா அடுத்தது அஷ்டம சனி. பயப்படாதீங்க, ஆனா எச்சரிக்கையா இருங்க, நேர்மையா இருங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அப்ப வீட்டுல தீபம் ஏத்தி வைங்க. அகல், திரி, எண்ணெய், சுடர். இதுதான் ஆன்மீகம். இது எங்க பொருத்தப்படுது அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இது குடும்பத்துல பொருத்தப்படுது. அப்ப இந்த தீபம்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்க தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி குடியிருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல செல்வம் சேரும், சந்தோஷம் நிலைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். அதனால நான் சொன்னது மாதிரி இந்த பரிகாரங்கள்லாம் தயவு செஞ்சு செய்யுங்க. சிவன் கோவிலுக்கு போங்க, கிரிவலம் போங்க, சனிக்கிழமை விரதம் இருங்க, நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சனியாக இருந்தாலும் சரி, அடுத்ததே உங்களுக்கு 7.5 சனி வரல, வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடன் தொல்லை நீங்கி சனி தோஷம் விலகிறதுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் இது ஸ்ட்ராங்கான பரிகாரம், ரொம்ப சக்தி உள்ள பரிகாரம். இதெல்லாம் செய்யுங்க. அடுத்தது என்ன விஷயம்னா, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராடி கிடைக்கிற வெற்றி தான் நிரந்தர வெற்றி. இதை மனசுல வச்சுங்க. ஏன்னா யாரோ சந்தோஷமா இருப்பாங்க, நல்லதெல்லாம் செய்யறவங்கலாம் கஷ்டப்படுவான். ஊரடிச்சு உலையில போடுறவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், துரோகம் செய்யறவன் சந்தோஷமா இருப்பான், பொய் சொல்றவன், திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்களாம் சந்தோஷமா இருப்பான். அவனை பார்த்து நீங்க வருத்தப்படுவீங்க. கண்டிப்பா ஒரு நாள் இந்த கர்ம வினையில் அவன் சிக்குவான். நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கீங்களோ அதற்கான பலனை ஒரு நாள் நீங்க கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அதனால இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, கண்டச்சனி இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க ஒரு நாள் ஜோதிடம், கர்மனா என்ன இதெல்லாம் நம்புவாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க, நம்பிதான் ஆகணும். அப்ப பரிகாரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால சிம்ம ராசியில பிறந்த நீங்க ஒரு மதிப்புமிக்க செல்வம். எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ராசியும் கிடைக்காது, இந்த மனித பிறவையும் கிடைக்காது. அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்மான்னு நினைச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அதை எப்படி சரி பண்ணணும், எந்த பாதையில போகணும், எப்படி ஜெயிக்கணும், நமக்கும் யோகங்கள் கிடைக்கும், நம்மளும் ராஜாவாகும், கோடீஸ்வரன் ஆகும், நம்ம குடும்பமும் நிம்மதியா ஒரு நாள் வாழுங்கிற நம்பிக்கையோட வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. உடனே எழுந்திருச்சு நடக்காதீங்க, ஓடுங்க, உங்களது இலக்குகளை நோக்கி பாயுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.